பில்லோ இல்லாமல் படுக்க கூடாது. ஸோ பில்லோ இருக்குன்னா இந்த நெக்ல ஒரு கேப் இருக்கணும். ஃபிங்கர்ஸ்ல வாக் பண்றோம். ஆயில் அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கணும், ரொம்ப ரஃப்பா பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஃபேஷியல் மசாஜை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா தூக்க பிரச்சனை, மெயினா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃபேஷியல் மசாஜ் பண்ணலாம். ஸ்லீப்பிங் இன்சோம்னியா. ஓகே. அப்புறம் ஃபேஷியல் மசில் சில ரொம்ப ட்ரையா இருக்கும், அவங்களுக்கு பண்ணலாம். ஃபேஷியல் மசில் பல்கே ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த மசில் பல்கை ரெடியூஸ் பண்றதுக்கு பண்ணலாம். அப்புறமா பெல்ஸ் பேல்ஸ் ஆர் ஃபேஷியல் பேல்ஸ், முகவாதம் சொல்றோம் இல்லையா. ஸோ முகவாதம் வந்தவங்களுக்கு இப்போ எந்த சைடு இழுத்துருக்கோ நம்ம ஆப்போசிட்ல தான் நிறைய பண்ணுவோம் மசாஜ். ஸோ எந்த சைடு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இழுத்துருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடு இப்படி ஹோல்டு பண்ணிட்டு நம்ம ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணி விடுவோம். ஓகே. ஸோ ரைட் ஹேண்ட் சைடை ஹோல்டு பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இப்படி ஹோல்டு பண்ணிட்டு ஃபுல்லாவே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணி விடுவோம். ஸோ ஃபேஷியல் மசாஜ் பண்ண முன்னாடி கொஞ்சம் ஆயில ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஆயில் அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கணும், ரொம்ப ரஃப்பா பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ரஃப்பா பண்ணாம ஆயில லைட்டா அப்ளை பண்றோம். ஸோ எப்பவுமே நான் சின்ன விஷயம் அப்ப சொல்ல மாட்டேன், இந்த நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக்கை செஸ்ட் அப் டவுன் பண்ணும்போது நம்ம கவர் பண்ணணும், பிளஸ் ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போது இந்த நெக்கை கவர் பண்ணணும். ஆமா, நெஞ்சு செஸ்ட் அப் டவுன் பண்ணும்போது நம்ம நெக்கை கவர் பண்ணணும். ஸோ ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போது வி கேன் கவர் த நெக்கோட ஃப்ரண்ட் கவர் பண்ணணும். ஓகே. இப்போ மெயினா நம்ம இன்னொரு விஷயம், நம்ம ஏதாவது கொஞ்சம் ஐ விஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா கூட ஐ மசாஜ் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபேஸில் நம்ம ஐ இருக்கு. இன்னொன்று இந்த ஃபோர்ஹெட்ல நம்ம பண்ண நல்லா தூக்கம் வரும். செப்பரேட்டா நீங்க எல்லா டெக்னிக் எடுத்து கம்ப்ளீட்டா இந்த ஃபோர்ஹெட்லயே நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் மசாஜ் பண்ண போறோம். ஓகே. இதான் பொசிஷன். இந்த பொசிஷன் பேர் என்னது? சுப்பைன் லைக் பொசிஷன். இந்த சுப்பைன் லைக் பொசிஷன்ல சிம்பிளா படுக்க வச்சுட்டு ரொம்ப பில்லோ ரொம்ப ஹைட்டாவும் போடக்கூடாது, பில்லோ ரொம்ப லோ, பில்லோ இல்லாமல் படுக்க கூடாது. ஸோ பில்லோ இருக்குன்னா இந்த நெக்ல ஒரு கேப் இருக்கணும். ஓகே. இந்த நெக்ல ஒரு தொட்டா ஒரு கேப் போகணும், கை இந்த கை போற மாதிரி இந்த கேப் இருந்தாதான் கரெக்டான பில்லோ. ஓகே. பில்லோ இல்லாம படுத்தா இந்த கர்வேச்சர் போய் அழுத்தும், பெயின் வரும். பில்லோ உயரமா வச்சா இப்படி போய் கர்வேச்சர் அழுத்தும். நெக்ல ஒரு கர்வேச்சர் வருது இல்லையா, அந்த கர்வேச்சர் போய் அழுத்தும். அப்போ கரெக்டான பில்லோ பிளேஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஓகே. இந்த சிம்பிள் அந்த மாதிரி சுப்பைன் லைக் பொசிஷன். ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன பார்த்துருக்கோம்? ஸ்ட்ரோக். இங்க பாருங்க, இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், கம்ப்ளீட்டா ஸ்ட்ரோக் அப்வர்ட். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்வர்ட், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்வர்ட், தென் இந்த மாதிரி அப்வர்ட். ஸோ நீங்க ரெண்டு பேர்லையும் சேர்ந்து பண்ணிருக்கேன். இப்போ நீங்க செப்பரேட்டா பண்றதா இருந்தா ஒரு ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். 1 2 3, அதுக்கப்புறமா 1 2 and 3 and 4. இது பேரு ஸ்ட்ரோக்னு பேர். ஓகே. ஸ்ட்ரோக்ன்றது நம்ம தமிழ்ல வருடுதல். ஸோ மெயினா ஸ்ட்ரோக்ன்றது மெயினா இந்த ஸ்கின்னுக்கான டெக்னிக். நெக்ஸ்ட் எஃப்ளரேஜ். இந்த எஃப்ளரேஜ் நம்ம ஹெட் மசாஜ் பண்ணும்போது நம்ம இங்கே கவர் பண்ணோம் ஃபினிஷிங். பட் ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போது நம்ம இயரோட பேக் சைடில் ஃபினிஷ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுமா? பாருங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு இயரோட பேக் சைடு 1, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இயரோட பேக் சைடு 2, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இயரோட பேக் சைடு 3, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இயரோட பேக் சைடு 4. எஃப்ளரேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பண்ணா போதும். சம்டைம்ஸ் எஃப்ளரேஜ் டெக்னிக் நம்ம இந்த மாதிரி கிராஸா பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு போயிட்டு சைட்ல இது கிராஸ். ஸோ சர்க்குலர் எஃப்ளரேஜ் பண்ணணும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இதான் சர்க்குலர் எஃப்ளரேஜ். இது மேல வந்து ஸோ நெக்ல போய் ஸோ ஃபோர்ஹெட்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நெக் வரைக்கும் போகணும். நெக்கு, சீக்கு அண்ட் ஃபோர்ஹெட். ஸோ கிளாக் வைஸ் அண்ட் என்னது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே. இது எஃப்ளரேஜ் முடிச்சு. நெக்ஸ்ட் டெக்னிக் தம் ஸ்ட்ரோக். ஸோ தம் ஸ்ட்ரோக்கை பொறுத்தவரை இங்கேருந்து ஒரு டெக்னிக் லைட்டா சார் பண்ணுவேன் சார், இதான் பண்ணேன். இதான் கிராஸ் எஃப்ளரேஜ். அங்க பாடியில பண்ற மாதிரி ஃபேஸ்ல பண்ணக்கூடாது சார். இங்க கண்ணெலாம் இருக்குல்ல, ஐஸ் இருக்குல்ல. சரி, அடுத்து பார்க்க போறது தம் ஸ்ட்ரோக். ஓகே. தம் ஸ்ட்ரோக்கை பொறுத்தவரை இங்க இருந்து ஆரம்பிங்க. லைட் ப்ரெஷர் 1 2 3 4 5 6 and 7 8 9 10. இது தம் ஸ்ட்ரோக். ஓகே. நெக்ஸ்ட் தம் பிரஸ் பண்ணும்போது
தம்ப்ல ப்ரெஸ் கொடுக்கும்போது இந்த நெக்ல எல்லாம் ரொம்ப லைட்டா வச்சா போதும். டைட் டச் தான். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அவ்வளவுதான். ஃப்ரீக்வெண்டா இன்பிட்வீன்ல நீங்க எப்படி ஐயை க்ளோஸ் பண்ணிட்டே இருங்க. ஐ க்ளோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ க்ளோஸ் பண்ணிக்கோங்க இன்பிட்வீன்ல. ஓகே, இப்போ தம் ஸ்ட்ரோக் பண்ணிட்டோமா, தம் ப்ரெஸும் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் தம் நீடிங் ரொட்டேஷன். ஓகே, தம் ரொட்டேஷன் ஜஸ்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், 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 கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இது பேரு தம் ரொட்டேஷன் ஆர் தம் நீடிங். நெக்ஸ்ட் பாம் நீடிங். ஸோ பாம் ப்ரெஸ் ஃபேஸ்ல வேண்டியது. ஓகே, பாம் நீடிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் ரைட்டை டர்ன் பண்ணிட்டு கீழே ஃபுல்லா பாம் நீடிங், இந்த இடத்துல ஃபுல்லா பாம் நீடிங், தென் சீக்ல பாம் நீடிங் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், தென் ஃபோர்ஹெட்ல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், இந்த பக்கம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, லீவ். ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பாம் நீடிங். அப்புறமா தென் பிக்கிங் அப். ஸோ பிக்கிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மசில்ஸை பிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணும். ஸோ ஆயில் இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த டெக்னிக்கை மசில் ஹோல்டிங் பண்ண முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வரும். ஓகே, இதுக்கு பேர் என்னது? பிக்கிங் அப். தென் ஆஃப்டர் தட் இன்பிட்வீன்ல எஃப்ளரேஜ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு எஃப்ளரேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்ட்ரோக் அப்புறம் ஒரு எஃப்ளரேஜ், தம் ஸ்ட்ரோக் அப்புறம் ஒரு எஃப்ளரேஜ், தம் ப்ரெஸ்க்கு அப்புறம் ஒரு எஃப்ளரேஜ், தம் நீடிங் அப்புறம் ஒரு எஃப்ளரேஜ். இந்த எஃப்ளரேஜை ஸ்ட்ரெயிட் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஆஃப்டர் தட் ஃபிங்கர் நீடிங். இந்த மாதிரி ஜஸ்ட் 4 ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் ரொட்டேஷன். நோஸ்ல கூட இப்படி ரொட்டேட் பண்ணி விடலாம். நோஸோட சைடில், நோஸோட இந்த சைடில், நோஸோட டாப்ல இப்படி பேர் என்னது? ஃபிங்கர் நீடிங் ஆர் ஃபிங்கர் ரொட்டேஷன்ஸ். இந்த மாதிரி கண்ணோட ஐப்ரோட மிடில் பார்ட்ல வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. திஸ் இஸ் a finger kneading. ஓகே, தென் ஆஃப்டர் இன்பிட்வீன்ல மறுபடியும் அகைன் ஒன் என்னது? எஃப்ளரேஜ். எஃப்ளரேஜ் இன்பிட்வீன்ல நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பிஞ்சிங், கிள்ளுதல். இந்த இடத்துல கூட நான் லைட்டா அப்படி பிஞ்ச் பண்ணலாம். ஒரு பிஞ்சிங் பேர். நெக்ஸ்ட் ஃபிங்கர் வாக். ஃபிங்கர் வாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கெல்லாம் ஃபிங்கர் வாக் பண்ண வேண்டியது, ஒன்லி ஃபோர்ஹெட்ல பண்ணா போதும். ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ்ல வாக் பண்றோம். ஹெட் மசாஜும் ஃபோர்ஹெட் மசாஜும் நீங்க பண்ணீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஸ்லீப்பா இருக்கும். இப்போ ஃபோர்ஹெட்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்லீப் மசாஜும் தனியாக உங்களுக்கு ஒன்று எடுக்க போறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஃபிங்கர் வாக் ஃபைனல் ஈஸியா ஸ்கியூசிங். மற்ற இடத்துல ஸ்கியூஸ் பண்ற மாதிரி இப்படி பிடிக்கூடாது ஸ்கியூசிங். ஸோ ஃபிங்கர்ல ஃபேஸ்ல ஸ்கியூசிங் இந்த மாதிரி தான் ஸ்கியூஸ் பண்றது மாதிரி இவா இருக்கும். இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் தம்பை யூஸ் பண்ணி ஸ்கியூஸ் பண்றேன். இதான் ஸ்கியூசிங். ஃபேஸ்ல இதுக்கு பேர் தான் ஸ்கியூசிங். ஓகே, ஸோ எல்லா இடத்தையும் நம்ம ஜஸ்ட் ஸ்கியூஸ் பண்றோம். ஓகே, தட்ஸ் ஆல்.